சொல்லுகிறது. அந்த போவாசுக்கு காலடியில் வந்தா அவமானப்படுவதற்கும் வாய்ப்புண்டு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புண்டு. சொல்லுவாங்கல்ல, கரணம் தப்புனா வந்தா மல்ல போறாங்க, இவன் அப்படிதான் வந்திருப்பான். அப்படித்தானே? உலகம் 1000 பேசும், இவன் அந்த களத்துல இருந்து காதலை எழுப்பி போனா இவனை குறித்து பலவிதமான விமர்சனைகள் வைப்பார்கள். அவள் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஏன் தெரியுமா? நான் வந்திருக்கிறது போவாசுக வயல்வெளிக்குள்ள. நிச்சயமாய் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, நிச்சயமாய் என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? வாசிங்க அந்த 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி அரண்டுட்டாரா? யாரோட இந்த ராத்திரியான பக்கத்துல நல்ல கவனிங்க. அவரே நம்மளை பார்த்து அரண்டு போனோம். அந்த அளவுக்கு இரவை பகலாக்கி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே, எஸ்தர் மட்டுமல்ல, ரூத்தும் இரவை பகலாக்கினது போல நாமும் இரவை பகலாக்கி ஜெபிக்கிறோம். அவரே ஆச்சரியப்பட்டு யாருடா இது இந்த நேரத்துல? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. வாசிங்க அதனுடைய 11வது வசனம். இப்போது மகளே, நீ பயப்படாதே. அந்த 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் உனக்கு ஏதாவது, ஆனா இங்க என்ன சொல்றாரு பாரு. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். தேவ ஜனங்களே, ஒருவேளை தேவ நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்ய முடியாது, முடித்த சில காரியங்களை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்யும்படியாக பயப்படாதே மகளே, நீ உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. வாசிங்க அதனுடைய 13வது வசனம். நாளைக்கு அவன் உன்னை சுதந்திரமாய் முறையாய் விவாகம் பண்ணி. அந்த 18 வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் கொஞ்சம் பொறுத்திருங்க, கொஞ்சம் பொறுத்திருங்க. நீங்க வந்து கேட்டுட்டீங்க, வயல்வெளிக்குள்ள வந்துட்டீங்க. இனி அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வராம அவர் இனி தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. வந்திருக்கிற போவாசுக்கு வயல்வெளிக்குள்ள நீங்க வந்திருக்கிற அவர் பாதத்துல தேவ ஜனங்களே, இனி அவமானம் அல்ல, ஆசீர்வாதம். சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி. இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வந்த பொழுது ஒரு கூட்டங்களை நின்றுத்தது, அவமானப்படுத்தது. இனி அவமானம் அல்ல, ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வாதத்தினால் மூடுகிறார். அல்லேலூயா.